திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் நேரு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோரிமேடு புதுத்தெரு, நாயக்கர் தெரு, புத்தடி மாரியம்மன் கோயில் தெரு, ஒண்டி கருப்பண்ணசாமி கோவில், சின்ன மிளகுபாறை ராஜா காலனி, SBI காலனி உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்ட அவருக்கு வழிநெடுகிலும் பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் CK ராஜா முதியவர்கள் காலில் விழுந்து வாக்கு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்குட்பட்ட கடவூர் மேற்கு ஒன்றிய பகுதிகளான வரணை, காளையப்பட்டி, அழகாபுரி, சுண்டுக்குழிப்பட்டி, கீழ சக்கரக்கோட்டை, செருப்புளிப்பட்டி, சிந்தாமணிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த வேனில் சென்று திமுக தேர்தல் அறிக்கை பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். முன்னதாக அவருக்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர்தூவி வரவேற்றனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் கோடை வெயிலை தணிக்க பொதுமக்களுக்கு கரும்பு ஜூஸ் போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். கீழ்வேளூர் தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிடும் செந்தில் பாண்டியன் பரப்புரையில் ஈடுபட்ட போது கரும்பு ஜூஸ் கடைக்கு சென்றவர் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்து ஆதரவு திரட்டினார். சென்னை RK நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் RS ராஜேஷ் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். தண்டையார்பேட்டை, வினோபா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்தவர் அதிமுகவின் வாக்குறுதிகள் குறித்து பொதுமக்களிடம் விளக்கினார். ஓசூர் திமுக வேட்பாளர் SA சத்யா திமுக அரசின் 5 ஆண்டு திட்டங்களை தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார். பேரிகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தெலுங்கு பேசும் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் தெலுங்கு மொழியிலேயே பேசி வாக்கு சேகரித்தார். మెజార్టీతో గెలిపేయాలని కోరుకుంటాను. కారణం ఏమంటే చెప్తే మన దళపతి గారు ఎంత మంచి మంచి స్కీము ఈ దేశానికి తెచ్చిండారో ఇప్పుడు చెప్పుకోకపోతే ఎన్నో స్కీమ్లు చెప్పొచ్చు. தாம்பரம் தொகுதி திமுக வேட்பாளர் கிரிக்கெட் விளையாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அங்கு திமுக சார்பில் கிருத்திகா போட்டியிடுகிறார். தாம்பரம் மாநகராட்சியில் உள்ள மாடம்பாக்கம் பகுதியின் மைதானத்தில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் கிரிக்கெட் விளையாடி இளைஞர்களுடன் கலந்துரையாடி ஆதரவு கூறினார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒடிமுகமதுப்பேட்டை பள்ளி வாசலில் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் அதிமுக மற்றும் தாவேகா வேட்பாளர்கள் மாறி மாறி வாக்கு சேகரித்தனர். காஞ்சிபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரமும் தாவேகா சார்பில் RV ரஞ்சித்குமாரும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் ஒடிமுகமதுப்பேட்டை பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வயல்வெளிகளில் விவசாயிகளிடம் ஆதரவு திரட்டினார். உதகை சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் ரகுபதி பீமன் விவசாயிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். கிட்னி திருட்டு குற்றச்சாட்டு நிரூபித்தால் அரசியலை விட்டு விலகி 1 கோடி ரூபாய் பரிசு தருவேன் என்று மணச்சநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரவன் சவால் விடுத்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டவர் இவ்வாறு கூறினார். முறைகேடாக நான் ஏதாவது பண்ணியிருக்கேன்னு நீங்க குற்றத்தை நிரூபித்தீங்கனாலோ இல்ல குற்றமே நான் செய்யலங்கிற குற்றம்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதை முறைகேடு இருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபித்தீங்கன்னா நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தொகை தருகிறேங்கிறதையும் சொல்றேன். அதோட அரசியல்ல இருந்து நான் விலகிடுறேங்கிறதையும் சொல்லிடுறேன். காஞ்சிபுரம் தாவேக வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் கரும்பு ஜூஸ் போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது கவனத்தை ஈர்த்தது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஒளி முகமதுப்பேட்டையில் வீதி வீதியாக சென்று அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்து சாலை ஓர கரும்பு ஜூஸ் கடையில் அவர் ஜூஸ் போட்டார். அவருடன் தாவேகவினர் பேரணியாக வந்தனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி பாஜக வேட்பாளர் கிருத்திகா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மொடக்குறிச்சி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் கிருத்திகா கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து கிடாம்பாடி, கொடுமுடி, சோழங்கப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் அதிமுக தேர்தல் அறிக்கை அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி தனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நெல்லை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதாக தாவேகா வேட்பாளர் RS முருகன் கூறினார். பண்டாரகுளம், வடக்கு தாளையூத்து, நியூ காலடி உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட போது அவர் இதனை கூறினார். நான் தலைவருக்கும் எதுவும் தேவையில்லை, எனக்கும் உங்களுக்கு
இங்க எனக்கு எதுவும் தேவையில்லை. மக்கள் பணி ஆற்றுவதற்காண்டி ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் வேட்பாளராக கேட்டு வாங்கிட்டேன். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி அதிமுக வேட்பாளர் வேலழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அணைக்கட்டு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேலழகன் கருகம்புத்தூர், மேல்முனவூர், கீழ்முனவூர், பெருமாள் நகர், அப்துல்லாபுரம், அம்முண்டி, தெள்ளூர் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருடன் பாமக முன்னாள் மத்திய அமைச்சர் NT சண்முகம், மாவட்ட தலைவர் வெங்கடேசன், ஒன்றிய செயலாளர் ஜலகண்டீஸ்வரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்கு உட்பட்ட கீழ்ச்சேரி ஊராட்சியில் கால்நடைகளால் பாதிக்கப்படும் விளைநிலங்களை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என புகார் எழுந்துள்ளது. நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக கூறி வீடுகள் தோறும் கருப்பு கொடிகளையும் கிராம மக்கள் காட்டியுள்ளனர். வரும் 13ஆம் தேதி வாக்காளர் அடையாள அட்டையை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சேலம் சங்ககிரி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வெற்றிவேல் திறந்தவெளி வாகனத்தில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். சங்ககிரி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மோரூர் கிழக்கு, நாரப்பன்சாவடி, புள்ளிப்பாளையம், இருகாலூர், வடுகப்பட்டி, ஜவேலி உள்ளிட்ட ஊராட்சிகளில் பரப்புரையில் ஈடுபட்ட அவருக்கு பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கணேசபுரம், திருவள்ளுவர் சிலை, அருணகிரிபுரம், அஜீஸ் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திறந்தவெளி வாகனத்தில் வாக்கு சேகரித்த அவருக்கு வழிநெடுங்கிலும் பெண்கள் மலர்தூவி தேங்காய் உடைத்தும் உற்சாகமாக வரவேற்றனர். சென்னை அடுத்த சோழிங்கநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் KP கந்தன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது 10,000 சாக்லேட்டுகள் கொண்ட ராட்சத மாலை அணிவித்து அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சோழிங்கநல்லூர் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் KP கந்தனுக்கு இந்து மதம் சார்பில் பூரண கும்ப மரியாதையும், கிறிஸ்தவர்கள் சார்பில் பைபிள், இஸ்லாமியர்கள் சார்பில் குரான் ஆகியவற்றை பரிசாக வழங்கி பொதுமக்கள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து 10,000 சாக்லேட்டுகள் கொண்ட ராட்சத மாலையை அணிவித்து அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நரிக்குடியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது தொண்டர் ஒருவரின் பெண் குழந்தைக்கு இளமதி என்று பெயர் சூட்டினார். காய்கறி சந்தையில் வியாபாரிகளிடம் வெண்டைக்காயை உடைத்து பார்த்து அவற்றின் தரம் மற்றும் வியாபாரம் குறித்து கேட்டறிந்தார். இல்லை நல்லா இருக்கு. அது உடனே டக்குன்னு உடையது நல்ல இளங்காய். விருதுநகரில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரனை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்திற்கான நிதிகளை வழங்க மறுக்கும் பாஜகவின் NDA கூட்டணிக்கு தக்க பாடத்தை மக்கள் வழங்க வேண்டும் என்றார். எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கும் பொழுது மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிய அந்த உரிமையோடு உங்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோம்.